இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? ரொம்ப போர் அடிச்சது. ஃபேமிலியோடு சேர்ந்து எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்னு யோசிச்சப்போ, அம்மா ரொம்ப நாளாகவே திருவாரூரில் உள்ள அம்மையப்பன் அங்கே தாஜ்மஹால் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அங்கே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்படியே வீட்டுக்கு போய் அங்கே லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு எல்லாரையும் அழைச்சிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இங்கே நாகப்பட்டினத்துலேருந்து திருவாரூர் ரீச் ஆகுறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் போதும். அதை தாண்டி அம்மையப்பன் இருக்குது. அங்கேயும் போயிட்டு ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் போன டைமே பார்த்திங்கன்னா ஒரு 5:00 இருக்கும். அப்போயே ஓரளவுக்கு கூட்டமாக தான் இருந்துச்சு. எய்த்தாப்பில் பார்க்கிங்லாம் இருந்தது. அங்கே பார்க்கிங்கில் காரை போட்டுட்டு நாங்களும் உள்ளே போனோம். நான்லாம் தாஜ்மஹால்லாம் ஃபோட்டோஸில் பார்த்ததோட சரி, வீடியோஸில் பார்த்ததோட சரி, இங்கே பார்க்கும்போது அந்த எஃபெக்டோடையே அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல்லாக நம்ம மக்கள் எல்லாரையும் பார்த்துட்டு, அங்கே கொஞ்சோண்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு சுற்றி பார்த்தோம். எந்த என்ட்ரி ஃபீஸும் கிடையாது. மெயின்டெனன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. அங்கங்கே செக்யூரிட்டிஸ் இருந்தாங்க. ஏன்னா அந்த இடத்த பாதுகாக்கவும் எல்லாரையும் பார்த்துக்கவும். உள்ளே ஸ்நாக்ஸ் எல்லாம் அலோடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு கரெக்டான விஷயந்தான். ஏன்னா இவ்வளோ அழகாக வச்சுருக்கிற இடத்துல ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே குப்பைலாம் போட்டால் நல்லா இருக்காது. அப்புறம் அங்கங்கே மினரல் வாட்டரும் வச்சுருந்தாங்க. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. ஃபேமிலியோடு போய் நல்லா பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருந்தது. அங்கே போயிட்டு நாங்களும் கொஞ்சம் பேசிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா சுற்றி பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. நீங்களும் திருவாரூர் என்னென்ன அரௌண்ட் இருக்கீங்க, நாகப்பட்டினம் இந்த மாதிரி இருக்கீங்கன்னா, நம்ம ஊர்லேயும் இவ்வளோ அழகான இடங்கள்லாம் இருக்குது. கண்டிப்பாக போய் சுற்றி பாருங்கள். நான் இந்த தொடங்குனதுலேருந்தே என்னன்னே தெரில, எங்கேயுமே வெளியில் போகலை. பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்தது. சடனாக போட்ட பிளான் தான். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்படியே அங்கே முடிச்சுட்டு திருக்கணமங்கை தான் எங்கள் தாத்தா வீடு. அப்படியே போய் எங்கள் மாமா, மாமி எல்லாரையும் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பாய் பாய்.